ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து கொடிவேரி அணை சத்தியமங்கலம் போகிற வழியில் ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழியில் தாங்க பண்ணாரி அம்மன் கோயிலெலாம் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு அழைச்சிட்டு போனாங்க. போகிற வழியில் திடீர்னு பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிச்ச கொய்யாக்காய் இருந்துச்சு. ஆகா, அதுவும் கொய்யாக்காய் அவங்க கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டைலை பார்த்தோன்னே இதை எப்படி சாப்பிட்டே ஆகணும்டா அப்படின்னா, அதுக்குள்ளேயும் அவர் சாப்பிட்டதுக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எடுங்குங்க சாப்பிடுங்கன்னு பாட்டுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாப்புல. சரி ஓகே, என் பையன் பார்த்தான் இங்கே, டேய் நீங்கள் சீக்கிரம் வாங்குறத விட கூட சாப்பிடுவீங்க பிறகுடான்ட்டு வேக வேகமாக கட் பண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கின கொய்யாக்காவெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொய்யாக்காய் வாங்கி கொண்டு போய் இந்தாங்கப்பா காரில் இருக்கிறீங்களே சாப்பிடுங்க, ரொம்ப பசியாக இருக்கே அப்படின்னு கொடுத்தோன்னே பசங்கள்லாம் அப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா, எங்கேப்பா வாங்கினீங்க, பார்த்தீங்களா ரோட்டு கடையில் போட்டிருந்தாலும் எவ்வளோ நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாண்டா அப்படி தாண்டா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்ததாக பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு ரெண்டு சைடும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த புளிய மரம்லாம். இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சுத்தம் பண்ணுறோம், 4 ரோடு ஆக்குறோம் 8 ரோடு ஆக்குறோம்ட்டு வெட்டி இதெல்லாம் அகற்றிட்டு பண்ணுறாங்க. படிக்கிற வெயிலுக்கு அதிலெல்லாம் போக முடியாது. இது மாதிரி மரங்களுக்கு நடுவில் போகும்போது இதுவே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு சைடாக. இப்படி ஒரு இடத்த நம்ம பார்க்காம இருந்துட்டோம் எவ்வளோ நாளாக அப்படின்னு. அப்புறமா தான் சொன்னாங்க, இங்கே தாங்க பாதி படமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை சுந்தர்சி, மணிவண்ணன் இவங்கெல்லாம் இந்த ஊர்லேருந்து தான் போயிருக்கிறாங்க. அதில் அதிகமாக எந்த படமாக இருந்தாலும் இங்கே தான் எடுத்துருக்குறாங்க அவங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்மள்ட்ட சொன்னாங்க. பரவாயில்லையே, இந்த ஊர் கிராமத்து படத்துக்கு ஏற்ற இடமா தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். போக போக பார்க்குறதுக்கு இந்த ஊர் நல்லா இருந்துச்சு. பழைய காலத்தில் இந்த 80s 90s அதிகமான படங்கள் இந்த ஏரியாவில் தான் நடக்குமா, கிராமத்து பின்னணியில். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சிறப்பாக நமது வீரப்பனார் இங்கே தான் வாழ்ந்துருக்கிறார், இந்த சைடு காட்டுக்குள்ளே. இங்கே இந்த பண்ணாரி அம்மன் கோயிலெல்லாம் சாமி கும்பிட்ருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு கேட்குறதுக்கு. இப்படி பல ஒரு வரலாற்று சிறப்புகளை கொண்டதாக தான் இருக்குது இந்த பகுதி ஊர். எங்கே பார்த்தாலும் வாழை தோட்டங்கள், தென்னம்பிள்ளை போட்டிருக்காங்க, பனைமரம், இப்படி தான் இருக்குது நிறைய. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. காரில் போகிறத பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குயா, நம்ம ஊரில் இப்படி ஒரு இடம், அதுவும் கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இப்படி இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. தென்னை மரம்லாம் நம்ம ஊரோட சைஸ் அதிகமாக இருக்குது, நல்ல உயரமாகவும் இருக்குது. இங்கே உள்ள தேங்காய்க்கு தனி ரேட்டு இருக்குது மார்க்கெட்டில், நல்லா இருக்கும். சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோவில் போகும் வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கரும்பும் விளைய வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு மலை இதாக இருக்குதுன்னு. அப்புறம் சின்ன சின்ன கடையிலெல்லாம் அவங்களே விளைய வச்ச காய்கறிகளெல்லாம் கொண்டாந்து இளநீ இது மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இந்த கொடிவேரி அணையா பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்கள், நம்ம ஊரில் இளநீரை தான் அதிகமாக குடிக்கணும். வெளிநாட்டு குளிர்பானங்களை சீமானன்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் தலையை குமிஞ்சிக்கிட்டு குடிக்க வேண்டியதில்லை, தலை நிமிர்ந்து குடிக்கிறதுக்கு இளநீர் தான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தண்ணி வருதுன்னு ஆற்றுல, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அந்த உள்ளறிக்கையை போய் சுற்றி காமிக்க போகிறோம். பாருங்கள், இந்த சைடு தான் இதுக்கு இப்போ இந்த டைம் சீசன் கிடையாதான். இல்லை அப்படின்னா இங்கெல்லாம் அருவிகளில் அவ்வளவுக்கு தண்ணீர் கொட்டும், ஜாலியாக குளிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கேட்குறது புரியுது, இந்த இடத்துலையே நிற்கிறீங்களே, உள்ளறிக்கை அழைச்சிட்டு போங்க, அப்போ தானே எங்களுக்கு என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிறீங்க. வாங்க போய் பார்க்கலாம். உங்களை மாதிரி நானும் நிறைய ஆர்வமாக தான் இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அதுக்கப்புறம் இங்கே உள்ளறிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த இடம்லாம் உங்களுக்கு தெரியுதா? இதற்கு முன்னாடி படத்தில் வந்த இடம் மாதிரியே இருக்குமே. ஆமாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னத்தம்பி படம்லாம் இங்கே எடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வின்னர் படம்லாம் இந்த லைனில் தான் எடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தா இந்த மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தம்பி நிறைய படம் எடுத்திருக்காங்கப்பா அப்படின்ட்டு. நம்ம பசங்கள் பாருங்கள் எப்போ வந்தோடனே விசில் எடுத்து இப்போவே ஊதுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கல்லை, மாங்காய் எல்லாம் நீட்டாக வச்சு கொடுக்குறாங்க. கொடிவேரி அணை வந்தாச்சு. டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5 dirhams தான், சரிங்களா? அதால் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே நிறைய இடம் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா போய் சுற்றி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கான பூங்கா இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சுற்றி பார்க்க வேண்டியது முக்கியமாக இங்கே படகு பயணம். இதில் பார்த்தீங்கன்னா பரிசல் நம்ம முதல் மரியாதை படத்தில் வந்து போவார்ல சிவாஜி கணேசன் ராதா, அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பரிசல் கொஞ்சம் சுற்றி காமிக்கிறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடம் தான், ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் போனோம். இந்த பரிசலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஒரு இதுக்கு உட்கார்றது மாதிரி பார்த்துக்கிறாங்க. சேஃப்டியாக போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. நம்ம பையன் விஸ்வா போய் ஃபஸ்ட்டு உக்காந்துட்டான். சாப்பிட்றதுக்கு எனக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்ட்டு. நம்ம ஹரிஸ்வா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, யார் என்னை அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் உக்காந்ததுக்கப்புறம், தம்பி எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா, இப்போ பாருங்கப்பா நான் எப்படி ஓட்டுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்குறதுக்கு பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா பரிசலில் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறது. சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய நடிகர்கள்லாம் வந்திருக்காங்கப்பா, எல்லோரும் கூடயும் ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்படிங்கண்ணே, என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்கண்ணே, நாளைக்கு பயன்படும்ண்ணே அப்படின்னு. தம்பி காமெடி பண்ணாதப்பா, நான் வச்சுருக்க கட்டையை எடுத்து அடிச்சுப்படுவேன் அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அமைதியாக உட்காந்துருந்தேன். இந்த பாருங்கள் எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாரு போதும் அப்படின்னு சொன்னார். எப்பா வெயிட்டாக இருக்கீங்களப்பா, எப்படிப்பா உங்களெல்லாம் வச்சு நவுத்திக்கிட்டு போகிறேன், இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பித்தார். பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. வேகமாக ஓட்டிக்கிட்டு ஒய்ஃபு கையை காமிக்குது, வீடியோ எடுக்கிறீங்களே. பையன் விஸ்வா பார்க்குறான், ஹரிஸ்வா பார்க்குறாரு. என்னப்பா அது புதுசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்னா. அவனை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு, வாடா அமைதியா, இங்கே பாரு எப்படி இருக்குன்னு, அது இங்கெல்லாம் ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஓரளவுக்கு நீச்சல் தெரிகிறது, இங்கெல்லாம் சேஃப்டி தான். சுற்றி வர போட்டு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி இது மாதிரி ஒரு சுற்றி விட்றாங்க. அப்படி சுற்றும் போது நமக்கே தலைகீழ சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படியே அவ்வளோ வேகமாக சுற்றுறாரு. எல்லோரையும் உட்கார வச்சுட்டு வேகமாக சுற்றுறாரு. பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எல்லாம் விழுந்துடாதீங்க பிடிச்சிக்கங்க அப்படிங்கிறாரு. சுற்ற பாருங்கள் எந்த வேகமாக போய்கிட்டு இருக்குன்னு. ஒரு புதுமையான அனுபவம். நம்ம ஊரில் சுற்றுலாத்துறையை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றினாங்கன்னா நிறைய பேர் நம்ம ஊருக்கே வருவாங்க. வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது, ஏன்னா எல்லாமே நம்ம ஊரில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கொடிவேரி டேம் வந்து பவானி ஆற்றின் மீது கட்டப்பட்ட பழமையான அணையா. சுமார் 17ஆம் நூற்றாண்டில் மைசூர் அரசர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நீர்வீழ்ச்சி வந்து தண்ணீர் ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இங்கே வந்து குடும்பத்தோட சுற்றுலா வர்றதுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடமா இருக்குது. கோடை காலத்தில் குளிர்ச்சியான உணவுகள் இங்கே கிடைக்கும், அதுக்காண்டியே நிறைய பேர் இங்கே வருவாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. மீன் வறுவல் இங்கே என்னென்னா உள்ளூர்லேயே மீன் வந்து இந்த ஆற்றுலையே பிடிச்சி அங்கேயே நமக்கு நேராக சமைச்சு கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதாரண அணை கிடையாது, ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு வரலாறு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் பார்க்குறதுக்கான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் காடு. இது பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக புலிகள் பாதுகாப்பு பகுதி இங்கே இருக்குது. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டும் இணையிற முக்கியமான பகுதி. இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா யானை, மான், புலி, கரடி இப்படி எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் வந்து காரில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பைக்கு, காரு இதில் எல்லாம் பிடிக்கும். அப்புறம் லவ்வர்ஸுக்கு நிறைய பிடிச்ச இடங்கள் இங்கே நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போகிறப்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சினிமாவுக்கெல்லாம் நேர்த்த இடம் தான் இது, படம் எடுக்கிறதுக்கு. இங்கே நிறைய பேர் அதால் தான் இங்கே எடுத்திருக்காங்க. பாருங்கள், நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு எப்படா டைம் முடியும்னு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எவ்வளோ நேரம் தாண்டா இவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு. நீங்கள் சுற்றுங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தா அப்படிங்கிறது மாதிரி நாங்களும் விடலை. இதில் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நல்லா கொஞ்சம் ரொம்ப தூரத்துக்கு நம்மளை அழைச்சிக்கிட்டே போனாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் நல்லா அழகாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இதுலேயே இவங்கெல்லாம் எத்தனை வருஷமான ஓட்டிக்கிட்டீங்கன்னா, நாங்கள் இந்த பரிசலில் 10 வருஷமாக இருக்கோம் தம்பி, 30 வருஷமாக இருக்கும் தம்பி, இதை வச்சு தான் தம்பி எங்கள் குடும்பமே ஓடுது அப்படிங்கிறது மாதிரி அவங்க கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களுக்கு வருமானம். இதை கொஞ்சம் நல்லா பண்ணாங்க அப்படின்னா இன்னமும் நிறைய வருமானம் வரும். பழைய மாதிரி ஆட்கள்லாம் வரமாட்டேங்கிறாங்கப்பா, எல்லாம் வெளிநாடு அங்கே எங்கேன்னு போகிறாங்க, நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா தானப்பா எங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு அவர்களோட வேதனையும் சொன்னாங்க. கண்டிப்பான வீடியோ போடுவோம், நிறைய பேர் பார்ப்பாங்க, குடும்பத்தோடு வருவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டுக்கிறோம். இப்போதைக்கு சுற்றுலாத்துறை வந்து நம்ம அமைச்சர் இருக்கிறவங்க கொஞ்சம் இதை காதில் வாங்கிக்கோங்க. விஜய் அவர்களின் ஆட்சியில் இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா வரணும்.
சுற்றுலாத்துறை மேம்பட்டுச்சுனாவே அதிக வருமானங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே கொஞ்சம் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த முக்கியமாக இந்த இடம்லாம் பெரிய லெவலில் எல்லோரும் வர்றதுக்கான ஏற்ற இடமாக மாறும். பாருங்கள், சும்மா சுற்றி விட்டாருன்னா எப்படி சுற்றுது பாருங்கள். அப்படியே சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, மீன் சாப்பிட்றதுக்கு தான். மீன் சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் போனோம்னா அங்கேயே இறக்கி மீனெல்லாம் பிடிச்சி கொடுக்குறாங்க. இந்த தண்ணியில் நிறைய பேர் ஜாலியாக குளித்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கம்மி தான்ப்பா, மற்ற டைம் தான்ப்பா அதிகமாக வரும் அப்படின்னாங்க. இந்த பாட்டி மீனை போட்டு, தம்பி மீன் போட்டு உங்களுக்கு தர்றேன், இங்கேயே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு பாரம்பரிய முறைப்படி பண்ணுறாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல, வர்றப்போ சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சுத்தமாக கொஞ்சம் க்ளீனாக பண்ணி சாப்பிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் இங்கே வரிசையாக ஆள் இதுக்காண்டியே வச்சுருக்காங்க. நம்ம இந்த படகோட்டிகிட்ட போகும்போது அவரே சொல்லிடுறாரு, தம்பி அங்கே போங்கப்பா, இங்கே போங்கப்பா அப்படின்னு தெளிவாக சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு டீலை போட்டு வச்சுருக்காங்க, அது வேறு விஷயம். பார்த்துட்டு கொஞ்சம் சில பேர் ஏமாத்துறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க இதுலேயும். அதால் மீனெல்லாம் அப்போவே சுட சுட போட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கே கண் கொள்ளா காட்சியாக இருக்குல்ல. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்படி ஒரு இடம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், இந்த இடத்த விட்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க. இப்போல்லாம் இளநீரை கொடுத்து பழக்கப்படுத்தியாச்சு எல்லாரையும். நேச்சுரலாக சாப்பிடுங்க, அதான் ஹெல்த்து. இந்த இளநீர் சாப்பிடாமல் எவ்வளோ நாளாக இருந்திருக்கிறீங்க. கூல்ட்ரிங்க்ஸே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியாச்சு. இதுவும் ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி தானே. பாவம், எத்தனை விவசாயிகள் தேங்காய் விற்கலை, இளநீர் விற்கலைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடலுக்கு நல்லதான இதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு மற்றதை குடிக்கிறோம். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.